நீயோ ஜபம் பண்ணும் போது, இன்னைக்கு அநேகருடைய ஜபம் எப்படி இருக்குது என்றால் வெளியரங்கமாய் இருக்கிறது. மற்ற மனிதர்கள் பார்க்கணும் நம்மளுடைய ஜபத்தை. என்ன போல ஜபம் பண்ண யாருமே இல்லை, நான் பண்ற ஜபம் தான் பரலோகத்தையே எட்டுது என்று சொல்லி ஜபம் பண்ணுவார்கள். ஆனால் அந்த ஜபம் தேவனுக்கு விருப்பம் உள்ள ஜபம் அல்ல. அந்த ஜபம் உன்னுடைய பிரயாசம் எப்படியோ அப்படியே ஆகிவிட்டது என்று அர்த்தம். மற்ற மனிதர்களை பிரயாசப்படுத்தணும், அவர்கள் முன்பதாக நான் தான் பெரிய ஆளு என்பதை காட்டணும் என்று ஜெபிக்கிற அந்த ஜபம் அவ்வளவுதான், முடிந்து விட்டது. அதே மாதிரி நீ காட்டிட்ட, பதில் முடிந்து விட்டது என்று அர்த்தம். ஆனால் தேவன் விரும்புகிற ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீயும் அவரும் தான், வேற யாருமே இருக்கக்கூடாது. மத்தேயு 6:6 நீயும் அவரும் தான், வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் தேவன் விரும்புகிறார். உனக்கும் அவருக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாது. உன் ஜபம் அந்தரங்கத்தில் இருக்கணும். உன் ஜபம் வீட்டுக்குள்ள இருக்கணும். கதவை பூட்டி விட்டு நீ வீட்டுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணி, நீ மனசுக்குள்ள அமைதியா ஜெபம் பண்ணாலும் அந்த ஜபத்தை தேவன் கேட்பார். அதை விட்டுட்டு மற்ற மனிதர்கள் பார்ப்பது, ஆண்டவரே எனக்கு நீர் அப்படி செய்யும் இப்படி செய்யும், நான் தான் உண்மை உண்மையாய் ஆராதிக்கிறேன், அந்த ஜபம் ஒருபொழுதும் தேவன் கேட்கவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜபம் அந்தரங்கமாய் உன் வீட்டின் கதவை பூட்டி ஜெபிக்கும் பொழுது, உனக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிகிற மாதிரி அந்த ஜபம் இருக்கும் பொழுது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. பதில் கொடுப்பார் இல்ல, பலன் அளிப்பார். நீ எதற்காக அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணாயோ, நீ எதற்காக அந்தரங்கத்துல கண்ணீர் வடித்தாயோ, எதற்காக நீ மறைமுகமாக அழுதாயோ, அதை வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். எப்பொழுது என்றால் உன் ஜபம் அந்தரங்கமாய் இருக்கும் பொழுது. அன்னாள் தேவ சந்நிதியில போய் தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றும் பொழுது, அங்க இருந்த அந்த ஏழைக்கு தெரியவில்லை, ஓ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான்னு தெரியல, குடித்து வெறித்து போய் இருக்கிறா என்று தான் நினைத்தான். அதே போலதான் உன் ஜபம் தேவனுக்கும் உனக்கும் தெரிஞ்சா போதும், மற்ற யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இதுவரை உங்களுடைய ஜபம் வெளியரங்கமா இருந்திருக்கலாம், ஆனால் இனி வருகிற நாட்கள்ல உன் ஜபம் தேவன் எப்படி உனக்கு வெளியரங்கமாக பதில் அளிக்க விரும்புகிறாயோ, அதே போல் அவர் விரும்புவது போல் அந்த ரங்கத்தில் இருக்கும் பொழுது, அவருக்கும் உனக்கும் நடுவில் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயம் உன் ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.